இந்த 10 லட்சம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு. எப்படி இன்வெஸ்ட் பண்ணி 1 கோடியா நீங்க வந்து அதை பெருக்குவீங்க? சரி, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இந்த போர்டில் ஆர்கனைஸ் பண்ண போறீங்க. ரியல் எஸ்டேட் இஸ் நாட் எ ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வசிக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். சிலர்லாம் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறது வந்து கௌரவ குறைச்சல் நினைப்பாங்க. என்னுடைய அடிப்படை தொழிலே வந்து ட்ரேடிங் தான். ஆனால் மற்றவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணும்போது இந்த ட்ரேடிங்கை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் கோல்டு வந்து கோல்டு தான். எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் அவங்களுடைய சேமிப்பில் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது, நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், உடனடியாக பணம் வேணும்னா ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து பணத்தை எடுத்துடலாம், தங்கத்துலேருந்து பணத்தை எடுக்கலாம். ஆனால் பங்குகளை விற்க முடியாது. ஃபிக்ஸட் டெபாசிட்டும் பாண்டும் ஏறக்குறைய ஒன்று தான். ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கணும்னா, நீங்கள் ஒரு 100 ஸ்டார்ட் அப்பில் ஒரு ரூபா போடுங்க. 99 ஸ்டார்ட் அப் வீணாக போயிடும். நீங்கள் போட்டு ₹1 வீணாக போயிடும். ஆனால் அந்த ஏதோ ஒன்று நல்லா பிக்கப் ஆச்சுனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்படியே நம்ம வந்து ஸ்பின் வீல் கேமுக்கு போயிடலாம். சார், உங்களுடைய 1 டே இன்கம் அப்படின்னு வந்து வரவு மைனஸ் செலவு, அதுதான் சேமிப்பு. இப்படி இருக்கக்கூடாது. வரவு மைனஸ் சேமிப்பு, அதுதான் செலவாக இருக்கணும். ஸோ பங்குச்சந்தை அப்படின்னு வரும்போது நம்ம வந்து நேரடியாக பங்குகளில் முதலீடு பண்ணணுமா அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு பண்ணணுமா? 99.99% மக்களுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி சம்மிட் 2025ல இப்போ ரெட் கார்பெட்ல நம்ம கூட பியா சுந்தர் சார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் சார், வெல்கம். ஹலோ சார், நம்ம வந்து ஸ்பெஷலாக ஒரு போர்ட் கேம்ஸ் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒன்றா பார்த்துடலாமா? நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம் சார். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த போர்டில் ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க. பியா சுந்தர் சார் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆர்டரில் தான் இருக்கும் இல்லையா சார்? இந்த ஆர்டர் அப்படிங்கிறது எதனால் வச்சுருக்கீங்க? உங்களுக்கு வந்து மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, நான் ஏன் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது? கண்டிப்பாக வந்து ஆர்கனைஸ்டு செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஒன்று தனியாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம கையில் எவ்வளோ காசு இருந்தாலும் செலவு பண்ணிவிடுவோம். ஆனால் பிற்காலத்தில் ரிட்டைர்மெண்ட் சமயத்தில் நமக்கு வந்து கஷ்டப்படுவோம். அப்போ அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் காசு தான் வந்து ஒருத்தரை காப்பாற்றுது. ஸோ அந்த காலத்தில் பென்ஷன் இருந்தது, இப்போ பென்ஷன் கிடையாது, ப்ராவிடென்ட் ஃபண்ட். இப்போ இந்த தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு, அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது இருக்காது. ஸோ அந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து ஃபார் ரிட்டையர்மெண்ட் லைஃப். ரெண்டாவது ரியல் எஸ்டேட். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்கிறது வந்து ரியல் எஸ்டேட் இஸ் நாட் எ ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக வந்து எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வசிக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். அந்த வீடுங்கிறது வந்து நமக்கு வாடகை இல்லாமல் வசிக்கிறதுக்கும் உண்டாச்சு, அதோடைய கேபிட்டல் அப்ரிசியேஷனும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இஸ் லைக் வாழ்க்கையில் எல்லாமே வந்து முதலீடாக பார்க்க முடியாது. சில எமோஷ்னல் டெசிஷன்ஸ் இருக்கும். சிலலாம் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறது வந்து கௌரவ குறைச்சல் நினைப்பாங்க, சுதந்திரம் இருக்காது. ஈவன் வசதியாக இருக்கிறவங்களுக்கு கூட வாடகை வீட்டில் இருந்தால் நீங்கள் இஷ்டத்துக்கு வீட்டை வந்து ரெனோவேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு ரியல் எஸ்டேட்டுன்றது 2வது வீடு 3வது வீடு பற்றி பேசலை. முதல் வீடு கண்டிப்பாக எல்லாருக்கும் அவசியம். அதுக்கு அடுத்தது ட்ரேடிங். ஸோ என்னுடைய அடிப்படை தொழிலே வந்து ட்ரேடிங் தான். ஆனால் மற்றவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணும்போது இந்த ட்ரேடிங்கை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ட்ரேடிங்ன்றது வந்து என்னுடைய ப்ரைமரி பிஸ்னஸ். ஆனால் எல்லாருக்குமே வந்து ட்ரேடிங்ன்றது ப்ரைமரி பிஸ்னஸ் கிடையாது. உங்களுடைய ப்ரைமரி பிஸ்னஸ் ட்ரேடிங் இல்லைன்னா இது கண்டிப்பாக பின்னாடி தான் போகும். ஸோ இதுக்கு அடுத்தது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், கோல்டு கடந்த சில வருஷங்களாக ரொம்ப விலை ஏற்றத்தோடு இருக்குது. என்றைக்காக இருந்தாலும் கோல்டு வந்து கோல்டு தான். யாராக இருந்தாலுமே எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் அவங்களுடைய சேமிப்பில் 10% தங்கத்தில் முதலீடு பண்ணணும். ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் அ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் கரன்சி டிப்ரிசியேஷன். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காலத்தில் வந்து ஒரு டாலர் $5 இருந்தது, இப்போ ஒரு டாலர் $85 இருக்குது. ஸோ அதனால் வந்து இட்ஸ் எ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட். ஸோ நம்முடைய இந்திய ரூபாயோட மதிப்பு குறைய தங்கத்தோட மதிப்பு ஏறும். அதுக்கு அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட். இது நான் காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து எந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, இப்போ நீங்கள் பங்கில் முதலீடு பண்ணுறீங்க, அது ஏற்ற இறக்கம் இருக்கும். நீண்ட காலத்தில் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் கொடுத்தாலுமே நமக்கு தேவை போகுது. திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது, நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், உடனடியாக பணம் வேணும்னா ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து பணத்தை எடுத்துடலாம். ஆனால் தங்கத்துலேருந்து பணத்தை எடுக்கலாம்.
அட்லீஸ்ட் அடமானமாக அதை வைக்கலாம். ஆனால் பங்குகளை விற்க முடியாது. அன்னைக்கு தேதிக்கு ஒரு வேளை கரோனா வைரஸ் வந்திருக்கலாம், பங்குகள் கீழே இறங்கியிருக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அடுத்தது பாண்ட்ஸ். ஃபிக்ஸட் டெபாசிட்டும் பாண்டும் ஏறக்குறைய ஒன்று தான். பாண்டில் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கும், கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold, உங்கள் தங்க நகையை விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 044-4545-4545. Powered by Manchu Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசி ஆற எங்கள் ருசி பேசும் வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன்.